இன்னைக்கு நாம டெக்ஸ்டர் சீரிஸ் உடைய 3வது எபிசோட பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதை தொட்டு மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஆரம்பிங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தாதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் மக்களே. பெருசா டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 3வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற எல்லாருமே தன்னுடைய சோக கதை, சொந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த போதை பழக்கத்தால நான் என்ன விஷயத்தை இழந்தேன், என் உடம்பு எப்படி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு செம்மையா வெறுப்பாகுது. எப்படா இங்கிருந்து போவோம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அடுத்து பாதியிலேயே இங்கிருந்து கிளம்பி நேரா ஹீரோயினை பார்க்க போறாரு. அந்த பசங்க கிட்ட விளையாடிட்டு ஹீரோயினை போயிட்டு பார்க்கும்போது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்பா சூப்பரா போச்சு அப்படின்றாரு. சரி, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயும் ஆளுக்கு ஒரு சிப்பு கொடுத்து அனுப்புவாங்களே, அந்த சிப்பு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படியா, அப்படி எதுவுமே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இல்ல கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, நீ வந்துட்டு அந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நீ அங்க இருக்கணும், அப்பதான் கொடுப்பாங்க, நீ ஏன் பாதிலேயே எந்திரிச்சு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ சமாதானம் பண்றாரு. இல்லம்மா, என்னால அங்க உட்காரவே முடியல, செம கடுப்பா இருக்கு, அதான் ஏஞ்சி வந்துட்டேன். நாளைக்கு கண்டிப்பா முழுக்க அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு அந்த சிப்பா வாங்காம வர மாட்டேன் அப்படின்னும் போது இவங்க இப்பதான் சமாதானமாகறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்டேஷன் போறாரு. கூடவே லிஃப்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொட்டை போலீஸ் வராரு. என்னப்பா நீ அந்த டி அடிக்ஷன் சென்டர்ல ரொம்ப ஜாலியா இருந்த போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க அங்க வந்தீங்களா, என்ன பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னை பாக்கறத விட்டு எனக்கு வேற என்ன வேலை இருக்கு அப்படின்றாரு. யாரையா இவன் கங்காரு குட்டி மாதிரி கூடவே சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா ஸ்டேஷன் முழுக்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இவங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கொலை பண்ணி போட்டாரு பாத்தீங்களா கடலுக்குள்ள கார்பேஜ் பேக்ல, அவங்கள சில பேரை வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இவங்க எல்லாருமே அப்படின்னும் போது, இவ்வளவு பேரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனே சம பரபரப்பா இருக்கு. இப்போ அப்படியே அந்த FBI ஏஜென்ட் அங்க வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. இன்னமும் கேப்டன் ஆளக்கானோ எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த கேஸை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னுடைய டீம்ல இந்த ஸ்டேஷனை சேர்ந்த சில பேர் ஜாயின் பண்ண போறீங்க, நானே தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேரை சொல்றாரு. முக்கியமா நம்ம மொட்டை போலீஸ் கிடையாது, நம்ம ஹீரோ கிடையாது, மத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. முக்கியமா ஹீரோடைய தங்கச்சி இருக்காங்க. நீங்க எத்தனை பேரை வேணா சேர்த்துக்கோங்க, என்ன வேணா சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பா என்ன உங்களால கண்டே பிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க நானும் விடவும் மாட்டேன். என்னுடைய தங்கச்சி கையாலேயே நான் அழியிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரவே வராது. ஏன்னா நான் என் அப்பா சொன்ன மாதிரி தான் எல்லா கொலையுமே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்போ அந்த FBI ஏஜென்ட் டீம் கிட்ட என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் முதல்ல வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு வந்துட்டு எல்லாமே ஃப்ரீயா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கவருக்குள்ள துண்டு துண்டா டெட் பாடிகள் கிடைக்குது பாத்தீங்களா, அதுல யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா கொலைகாரன் யாருன்னு கண்டிப்பா ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அட போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய வேலையை பார்க்க கிளம்பிடுறாரு. அதாவது அடுத்த வேட்டைக்கு கிளம்புறாரு. இந்த கார்லாம் ரீசேல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ரீசேல் கடையை ஒருத்தன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். இவனால இதுக்கு முன்னாடியே 2 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இவன் தான் அந்த கொலையை பண்ண அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸுமே கிடையாது. நம்ம ஹீரோ எப்படி இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருமே இவங்க இருந்து கார் வாங்கிட்டு போயிருக்காங்க. கார் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இறந்து போயிருக்காங்க. அதனால தான் நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. இப்ப அப்படியே சுத்தி முத்தி அந்த காரை பாக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவனா வந்து பேச ஆரம்பிக்கிறான். உங்க பேர் என்ன, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்கா இல்லையா, உங்களுக்கு என்ன மாதிரியான கார் தேவைப்படும், நானே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி காரை எப்படியாச்சும் வாங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியே பேசுறான். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இவங்க இருந்து எப்படியாச்சும் DNA சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அவன் தண்ணி குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வச்சிருப்பான், அதை ஆட்டைய போட முடியுமான்னு பாக்குறாரு. அதை எடுக்க முடியல. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீப்பு ஒன்னு இருக்கும். அந்த கோட் பாக்கெட்ல இருக்க சீப்பை ஆட்டைய போட்டுடுறாரு. ஆனா அந்த பைபிள பேசி காரை வித்துடுறா மக்களே. நம்ம ஹீரோ புது கார் வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. இந்த விஷயத்த மரியா பார்த்துட்டு, என்னப்பா புது கார் வாங்கிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாமா சும்மா அந்த பக்கம் போனேன், அதான் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த சீப்புல வந்துட்டு ஒரே ஒரு முடி இருக்கும். அந்த முடியை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு விக்கோடைய முடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அவன் வந்துட்டு முடியை கூட உண்மையா வச்சிடல போல. எந்த டிஎன்ஏவும் கிடைக்கல அப்படின்னா இவன் தான் கொலைகாரனா இல்லையா அப்படின்ற விஷயத்த நான் எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, கூடவே ஒரு கண்ணாடி போட்டவர் சுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா ஃபாரன்சிக்ல, அவர் ஹீரோ கிட்ட சந்தோஷமா வந்து நான் அந்த டீம்ல சேர்ந்திருக்கேன், நான் தான் வந்துட்டு அந்த ஃபாரன்சிக் ஒர்க்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. நீ ஃபீல் பண்ணாத டெக்ஸ்டர், நான் உன்னையும் பேசி அந்த கேங்ல சேர்த்து விட்டுருக்கேன் அப்படின்னும் போது, டேய் ஏன்டா அப்படி
பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு யாரு உதவி செய்வா, சொல்ல போனா உன் அளவுக்கு எனக்கு டேலண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அந்த டீம்ல இருந்தா கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கொலகாரனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும் போது நானே எப்படா என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க. இப்போ குடும்ப உறுப்பினர்கள்லாம் காணாம போயிருப்பாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெட் பாடியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என் புருஷன் செத்து போயிட்டானு பாருங்க, என் புள்ளைய கொலை பண்ணி போட்டாங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொதுமக்கள் வந்து நம்ம தங்கச்சிக்காரிகிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து சமயம் அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களால தாங்கிக்கவே முடியல. நேரா போயிட்டு அந்த ஏஜென்ட்டை மீட் பண்ணி என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு என்னுடைய ஸ்டேஷன் டியூட்டியே கொடுங்க, நான் போயிட்டு சந்தோஷமா பார்ப்பேன் அப்படின்னும் போது என்னமா எல்லாரும் இந்த டீம்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா வேணான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இப்போ போயிட்டு நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் யோசிச்சு முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அந்த கண்ணாடிக்காரு அந்த டெட் பாடி எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அங்க கூட்டிட்டு போறாரு. அங்க நம்ம ஹீரோ போகும்போது இந்த கொலையை இந்த மாதிரி பண்ணிருக்கான், அந்த கொலையை அந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டவரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகும்போது நான் பண்ண கொலையை இவன் எனக்கே எக்ஸ்பிளைன் பண்றானே, டேய் நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா, நீங்க தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் கண்டிப்பா என்ன உங்களால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க அந்த டெட் பாடி எலும்பு கூடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பரப்பி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம பெரிய விஷயத்த சாதிச்சிட்டோம் போலயே அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. இப்ப அப்படியே அந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு போனோம் இல்லையா, அதுக்காக கிளம்புறாரு. அப்ப அந்த மொட்டை போலீஸ் ஹீரோ தான் தேடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சொல்ல போனா நான் இந்த காரை செகண்ட்ஸ்ல வாங்கினதே உங்ககிட்ட தப்பிக்க நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் போலயே, உன்னால என்ன கண்டே பிடிக்க முடியாத மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த புது கார்ல அங்க இருந்து கிளம்புறாரு. மொட்டை தேடிட்டே இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு போயிட்டு கலந்துக்கிறாரு. மறுபடியும் கடுப்பா இருக்கு. அந்த சென்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு ஹீரோவையே குருன்னு பாத்துட்டே இருக்கா. உங்கள யாருக்காச்சு அந்த சிப்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு வாங்கிக்கிறாரு. சரி ஓகே நீங்க போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஏதோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பேரையே பாப் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லி பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருந்தா பாத்தீங்களா, என் கூட வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. ஹீரோவால வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப போயிட்டு உட்காந்து காஃபி குடிக்கிறாங்க, அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு முதல்ல அவளை பத்தி எல்லாமே சொல்லிட்டு உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ பொய்யா சொல்றாரு. அந்த பொண்ணு நம்பவே மாட்றா. நீங்க எதுவுமே வந்துட்டு ஓப்பனா பேச மாட்டீங்க, பேசினாதான் எல்லா பிரச்சனையுமே சரியாகும் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க எல்லாருமே ஒரு ஈவல் பேசஞ்சர் தான், எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டார்க்கான சைடு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு போற போக்க பார்த்தா நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சுப்பா போலியே அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்கு மட்டும் காசை வச்சுட்டு நான் அப்புறமேட்டுதான் பேசுறேன், இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நேரா போயிட்டு ஹீரோயினை பாக்குறாரு. இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்கதான் இருந்தேன், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க, நானும் பேசினேன், இங்க பாரு சிப்பு கூட குத்தமிச்சாங்க அப்படின்னும் போது ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. ஆனா நான் எல்லாமே ஓகே தான், இப்போ கொஞ்சம் சரியா இருக்கேன், நான் இதுக்கப்புறம் எந்த காரணத்துக்காகவும் அந்த போதை பொருள்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு அங்க போக விரும்பல அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க. இல்லம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணும்போது ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது என்னால பாலை தான் மாத்த முடியல, அவன் இறந்து போயிட்டான், அட்லீஸ்ட் நீங்களாச்சும் மாறுங்க, மாறினதுக்கு அப்புறமா என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக சொல்லி கதவை சாத்திடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. சரி ஓகே நம்ம போயிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரு கடைக்கு போயிட்டு என்னுடைய காருடைய இன்சூரன்ஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு உதவி பண்ணதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், தனியா போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறாரு. அந்த கார் கடைக்காரன் தம் அடிப்பான் போல, அந்த தம் அடிச்சு தூக்கி போட்ட விஷயம் இருக்கு, அதை நம்ம ஹீரோ சைலண்டா எடுத்து வச்சுக்கிறாரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு கார் வாங்க வந்திருக்கா, அந்த பொண்ணு கிட்ட ஹீரோ பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னமா கார் வாங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்றாங்க. உங்க வீட்டுல நாய் கூட இருக்காதே, நீங்க யாருமே பெருசா மீட் பண்ணாம ஒரு மாதிரி லோன்லியா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க பார்த்துட்டு நம்மள பத்தி எல்லாமே இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வியடா பாக்க நம்ம ஹீரோ எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே இல்லாத ஒரு நாய் கூட வளர்க்காத தனியா இருக்க பெண்களையா பார்த்து மட்டும்தான் இந்த கார்காலம் கொலை பண்ணிருக்கான். மேபி இந்த கொலைகாரனுடைய அடுத்த டார்கெட் இந்த பொண்ணா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவன் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிச்சு இவன் கதையை முடிச்சாதான் நமக்கு நிம்மதியா தூக்கம் வரும், அந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷன் போறாரு. ஸ்டேஷன் போயிட்டு அந்த டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது. அட டேய் நீ தான் கொலைகாரனா, கண்டுபிடிச்சிட்டா, உனக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம தங்கச்சிக்காரிய காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய
என்னுடைய 6 வயசு பொன் குழந்தைய காணோம், அதை நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது இவங்க அப்படியே அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. நம்ம எதுக்காக இந்த டீம்ல இருக்கோம், நம்ம இந்த டீமுக்கு தகுதியானவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ஏஜென்ட்டை மீட் பண்ணி நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு, எப்போ என்ன இந்த டீம்ல இருந்து ரிலீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ எதுக்காக வெளியே போக ஆசைப்படுற, எனக்கு ஒரு ரீசன் சொல்லு, கண்டிப்பா உன்னை ரிலீவ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வேற ஒரு கேஸ் இருக்கு அப்படின்றாங்க. அது கரெக்டான காரணமே கிடையாது, உண்மையான காரணத்தை சொல்லு அப்படின்னும் போது அந்த ஐஸ் ட்ரக் கில்லரை வந்துட்டு எல்லாருமே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தாங்க. மொத்த டிபார்ட்மெண்டே தேடிட்டு இருக்கும் போது நான் அவனை லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தேன், அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்கவே முடியாம இருந்துச்சு. கடைசியா பார்த்தா அவன் என்னையே கொலை பண்ண பார்த்தான். என்னால கூட இருக்கவன் கொலைகாரன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதப்ப எப்படி என்னால இவ்வளவு பெரிய கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாருமா, அந்த விஷயம்லாம் போட்டு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காத, நீ அவ்வளவு பெரிய கொலைகாரங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்க, அந்த கேஸ் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த கொலைகாரனையும் பிடிக்க உன்னால ஹெல்ப் பண்ண முடியும், உன்னை இந்த டீம்ல இருந்து வெளியே அனுப்ப முடியாது, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இவங்களும் அமைதியா போயிடுறாங்க. அடுத்து நம்ம மரியாதை காமிக்கிறாங்க. சீஃப் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏமா, புதுசா வந்திருக்கிற அந்த கேப்டன் பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியல, அவளால அவளுடைய பர்சனல் விஷயங்களையே சமாளிக்க முடியல, இந்த டீமையும் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ மறுபடியும் கேப்டன் போஸ்டிங்க்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன், நீங்க சொல்ற விஷயம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணை கேப்டனா போட்டீங்க, இப்போ எதுக்காக மறுபடியும் வந்து ஏன்ட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவங்களே கேப்டனா இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி அந்த பிணங்கள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கர்வமா இருக்கு, இவ்வளவு பேரை நம்ம கொலை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வத்தோட உள்ளுக்குள்ள போனா அங்க அந்த ஏஜென்ட் நிக்கிறாரு. தலைவன் ஏஜென்ட்டை நோட் பண்ணாமலே உள்ளுக்குள்ள போயிட்டு இருப்பாரு. அவரை பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. நான் தான் டக்ஸ்டர், இந்த வேலை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நீ அதை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டெட் பாடி உங்ககிட்ட பேசவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாய்க்கிற மாதிரி பேசும்போது கண்டிப்பா பேசுவாங்க, நம்ம சரியான கேள்வி கேட்டா நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக கொலைகாரன் இவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொலை பண்ணா, அதுக்கான பதில் மட்டும் என்கிட்ட கிடைச்சா கண்டிப்பா கொலைகாரனை பிடிச்சிருவேன் அப்படின்னும் போது, அதாவது கொலைகாரனுடைய பேட்டர்னை கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னும் போது நான் பேட்டர்னை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணல, எல்லா கொலைகாரனும் ஒரே பேட்டர்ல தான் கொலை பண்ணுவான் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்றாரு. அப்படி கிடையாது, இந்த சீரியல் கொலைகாரனுங்க இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க கண்டிப்பா பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவானுங்க, ஒரே பேட்டர்ல தான் கொலை பண்ணுவாங்க. அவங்களுடைய மோட்டிவ் மோஸ்ட்லி ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு தன்னுடைய வெறிக்காக கொலை பண்ணுவாங்க, இன்னொரு விதம் என்ன அப்படின்னா மத்தவங்களை காப்பாற்றணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி கொலை பண்ணுவாங்க. இந்த ரெண்டு விதத்துல அது எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து வராரு. பார்த்தா மொட்டாங்க நிக்கிறாரு. நம்ம ஹீரோ எங்க போறாரு எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தாண்டி இப்போ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. நம்ம ஹீரோ எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, நம்ம ஹீரோ எதுக்காக இந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம ஹீரோவுடைய அப்பா யாரு, நம்ம ஹீரோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மார்ஷியல் ஆர்ட்லாம் கத்துக்கிட்டாராம், அது எதுக்காக கத்துக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாம இந்த ஐஸ்டர் கொலைகாரனுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கண்டுபிடிக்க தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ கடைசியா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. அவங்க திட்டி விட்டு போனை கட் பண்ணிருப்பாங்க. என்னப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற கேக்குறாரு மக்களே. அட யார் யா இவன், எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட அங்கிருந்து கிளம்புறாரு. பயத்தோட எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கார்காரனை கொலை பண்ண அப்படின்னு தான் போறாரு. அவன் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ பின்னாடியே போயிட்டு அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் என்னுடைய வைஃபை மீட் பண்ண போறேன், என் வைஃபும் குழந்தைங்களும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, யா இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள எப்படி பொண்டாட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாரு. அவருடைய கழுத்துல ஒரு கம்பியை போட்டு இறுக்கி அவரை மட்ட பண்ணி வழக்கம் போல அவருடைய பிளேஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சிருக்காரு. அந்த பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணிக்கிறாரு. என்ன எதுக்காக நீ தூக்கி வந்து வச்சிருக்க, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாரையும் நீ எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த போட்டோவெல்லாம் காமிச்சு கேட்க இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, நீ வசமா மாட்டிக்கிட்ட, என்ன விஷயம் ஆச்சு, எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் சொல்லவே மாட்டான். சொல்லலாம் பரவாயில்ல, எனக்கு நல்லாவே தெரியும், நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணி முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு போறாரு. இந்த வாட்டி ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய பேரு உண்மையான பேரு டக்ஸ்டர், நான் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஈவல் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை பத்தி பட்டும் படாம தொட்டும் தொடாம லைட்டா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இதான் நானு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பாராட்டுறாங்க. நீ கண்டிப்பா அந்த விஷயம்லாம் விட்டு வெளியே வந்துருவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணும் பாக்குறா. அந்த பொண்ணு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அந்த மொட்டாங்க இருக்கிறாரு,
யோ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவ்வளோ நாளா உன்னை பத்தி தெரியாம இருந்தேன், இப்போ நான் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் வெளியே வராத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனா நீ கண்டிப்பா மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம தங்கச்சிக்காரிய காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஃபைல்லாம் பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வரான். அங்க இறந்து போயிருக்காங்க இல்லையா, இறந்து போயிருக்கிறதுல என்னுடைய அப்பாவும் இருக்காரான்னு பார்த்து சொல்லுங்க, நான் ஒன்னும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரல. அந்த ஆளு செத்து போயிட்டான் அப்படின்னா நானும் என்னுடைய அம்மா தங்கச்சிலாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அந்த ஆள் வாழ்ந்த காலத்துல எல்லாரையுமே போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருந்தான், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆளு. அந்த ஆளு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதுக்கு முன்னாடி கூட ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இதே போல இன்னொரு பையன் இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. இல்ல என்னமோ சம்திங் ராங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இந்த நபர் தான் இறந்து போயிருக்காரு, இந்த நபருடைய டெட் பாடி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அதுல சில பேர் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, மோசமான குற்றவாளிகள் அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது மோசமான குற்றவாளிகளை மட்டும்தான் இந்த கொலைகாரன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு நேரா போயிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லும் போது, சூப்பர்மா நீ இந்த மாதிரி வேலை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், வா போயிட்டு மத்தவங்களையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா போறாங்க. இவங்களுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரு நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. இன்னைக்கு நான் போனேன், நான் வந்துட்டு பயங்கர உண்மையா பேசினேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இதுக்கப்புறம் அடிக்கடிக்கு அந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு போறேன், சொல்ல போனா டெய்லி கூட போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையில இவங்களே கூட்டிட்டு போயிட்டு அந்த சென்டர்ல ஹீரோவை இறக்கி விடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ கவலைப்படாத, எனக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்க, அவங்களே இதுக்கப்புறம் என்ன டேக் கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பொண்ணை ஹக் பண்றாரு. ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவையே குருன்னு பார்த்துட்டு இருந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோக்கு ஸ்பான்சர் பண்ண போறாளாம். இதை பார்த்துட்டு இவங்க டென்ஷன் ஆகுறாங்க, அப்படியே செமையா உறைஞ்சு போயிருக்காங்க. டக்ஸ்டருக்கும் எனக்கும் நடுவுல இவ யாரு, இவ தான் என்னுடைய சக்காலத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோனுடைய வீட்டுல இருக்காரு. ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டை பலன் கிளீன் பண்ற போல அப்படின்னும் போது, ஆமா என்னுடைய அம்மா என்ன பார்க்க வராங்க, பால் இறந்து போன விஷயத்த கேள்விப்பட்டு இதுக்கப்புறம் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன், உன்னையும் உன்னுடைய குழந்தைகளையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்க வராங்க. நீ வந்துட்டு என் அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடியா பேசி நல்ல பேர் வாங்கிடு, நீ ரொம்ப நல்லவன் தான், நீ நல்லவன் அப்படின்ற விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னும் போது இதுல இது வேறையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதே டைம்ல அந்த குட்டி பையன் அழுதுகிட்டே வெளியே வரான். என்னடா ஆச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த ஹார்பர்ல எக்கச்சக்கமான பாடிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் டிவில இந்த பையன் பார்த்திருப்பான் போல, பார்த்து பயந்து போயிட்டான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியும், டிவில பார்த்திருப்பாங்க. அவன் ஒரு மோசமான கொலைகாரனா இருக்கான், இது வரைக்கும் எக்கச்சக்கமான பேரை கொலை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ என்னுடைய பையனையே பயமுறுத்திட்டான், என் கையில மட்டும் அவன் கிடைச்சா நான் கொலையே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, என்னையா ஆளாளுக்கு என்ன கொலை பண்ண கிளம்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பி ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி ஸ்டேஷன் போயிட்டாரு. போயிட்டு இவனுங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க, போற போக்க பார்த்தா நம்மள புடிச்சிருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும் போது, இப்ப அப்படியே அந்த ஏஜென்ட் ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்றாரு. மீட்டிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் 16 பாடியை ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம், அந்த 16 பேர்ல 13 பேர் இதுக்கு முன்னாடியே போலீஸ் கேஸ் ஜெயிலு அப்படின்னு சொல்லிட்டு மோசமான வேலையெல்லாம் பார்த்த ஒரு மோசமானவனுங்க. இப்படி மோசமானவங்களை மட்டும்தான் அந்த கொலைகாரன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் இந்த ஏஜென்ட் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம கூடிய சீக்கிரமே இந்த கொலைகாரனை பிடிக்கணும், மக்கள் ரொம்ப பீதியில இருக்காங்க, பயத்துல இருக்காங்க, அவங்களுடைய பயத்தை போக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த எந்த விஷயமும் ஹீரோக்கு கேட்கவே மாட்டேங்குது. அவருடைய கேபின்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவனுங்க என்னமோ பேசுறானுங்க, நம்மளை பத்தி தான் பேசுறானுங்க, ஆனா என்னன்னு கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட ரொம்ப பயத்தோட உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்டவர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு ஐயா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே சொல்லிட்டு போகும்போது, போற போக்க பார்த்தா இவன் தான் நமக்கு பால் ஊத்துவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இவன் உள்ளுக்குள்ள போயிட்டு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, செம கடுப்புல இருக்காரு. அப்படியே இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு ஒரு பொண்ணு ஸ்பான்சர் பண்றேன்னு சொன்னா பாத்தீங்களா, அவளை போயிட்டு மீட் பண்றாரு. அந்த பொண்ணு ஒரு ஒர்க் பிளேஸ் வச்சிருக்கா, அங்க நிறைய பொம்மைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொம்மையை பார்க்கவே ஒரு பக்கம் பயமா இருக்கு, ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து, நீ ஃப்ரீயா இருக்கியா நம்ம வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போலாம் இப்ப நான் லஞ்ச் பிரேக்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு அந்த தடுப்பு வேலி மாதிரிலாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அது மேல போயிட்டு வண்டியை நிப்பாட்டுறா. ஏமா பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை ஆட்டைய போட தான் உடைச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட்டைய போடுறா. வீட்டு வாசல்ல அந்த ட்ரீம் கேச்சர்னு சொல்லுவாங்களா, அதை வந்துட்டு தொங்க விட்டு வச்சிருப்பாங்க, அதையெல்லாம் இந்த பொண்ணு ஆட்டைய
சண்டையை போட்டு கொண்டு போறா. இந்த பொண்ணு என்ன பண்றா, என்ன கேரக்டர் அப்படின்னு ஹீரோக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரது அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல, என்னையே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னும் போது அதான் உண்மை. நீ உன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அது எதனால வருது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடி. முதல்ல நீ தான் டெக்ஸ்டர், நான் டெக்ஸ்டர் அப்படின்ற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீ பண்ற விஷயம்லாம் தப்பா சரியான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி என்கிட்ட பிரச்சனைன்னு சொல்ற இல்லையா, அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு பேசினா மட்டும்தான் என்னால உனக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும் அப்படின்னும் போது ஹீரோ யோசிக்கிறாரு, தயங்குறாரு. நம்மளை பத்தி நம்ம எப்பயுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதே டைம்ல ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. யாவ், எங்கேயா இருக்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, நீ கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. நான் உடனே கிளம்பி ஆகணும், என்னை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஸ்பாட்ல டிராப் பண்றேன்னு கேட்கும் போது ஓ கண்டிப்பா டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கூட்டிட்டு போயிட்டு இறக்கி விடுறா. நம்ம ஹீரோ நேரா உள்ளுக்குள்ள போகும்போது மரியா எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணை புருஷங்காரனே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான் போல. ஏமா என்னமா ஆச்சு, அந்த கண்ணாடிக்காரன் உள்ளுக்குள்ள வந்து எதையோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னானே, என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேரா மொட்டை போலீஸ் உள்ள வராரு. இந்த கேஸ பத்தி மட்டும் பேசு, தேவையில்லாம உனக்கு சம்பந்தமே இல்லாத கேஸ பத்திலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த டெட் பாடியை பார்க்க சொல்லும் போது ஹீரோ போயிட்டு டெட் பாடியை பாக்குறாரு. அந்த பொண்ணுடைய தலை, முதுகு அப்படின்னு சொல்லிட்டு 2 காயங்கள் இருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்த வரைக்கும் இந்த பொண்ணும் பொண்ணுடைய புருஷனும் சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கன் ஷாட் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் புருஷங்காரன் கோவமா வெளியே போயிருக்கான் அப்படின்றதுதான் இது வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல். முதல்ல அந்த புருஷங்காரன் இந்த பொண்ணை பின்னாடி இருந்து ஷூட் பண்ணிருக்கான். இந்த பொண்ணு கீழே விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் நெத்திலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாரு. இதே டைம்ல மொட்டை போலீஸ் வந்து இந்த பொண்ணுடைய பாடியை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அந்த புருஷனுடைய போட்டோவை பார்க்கும்போது இவன் எனக்கு நல்லாவே தெரியும், இவன் தன்னுடைய பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டானா, இவனை நான் சும்மா விட மாட்டேன், கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை போலீஸ் கோவமா அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஏஜென்ட், தங்கச்சிக்காரி அந்த டீம் அப்படியே காமிக்கிறாங்க. ஏஜென்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடி எல்லாம் போட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அங்க கூட்டிட்டு போறாரு. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மொத்தமா 16 பேரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுல 13 பேரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. மிச்சவங்களாம் எதுக்கு இறந்து போனாங்க, எதுக்காக அந்த சைக்கோ கொலை பண்ண அப்படின்ற விஷயமே இதுவரைக்கும் நமக்கு தெரிய வரல. நீங்க ஆளுக்கு ஒரு டெட் பாடியை பிக் பண்ணி இவங்கலாம் யாரு, இவங்க எப்படி இறந்து போனாங்க, இதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது குற்றம் பண்ணிருக்காங்களா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னும் போது குற்றம் பண்ணவங்கள மட்டும்தான் இந்த கொலைகாரன் கொலை பண்றான்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சிக்காரி கேட்க, நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்றாரு. மேபி அவன் ஃபன்னுக்காக கூட கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் இவங்கள ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. செமையா சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது, போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் அமுச்சு விட்டாரு. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல மொட்டை போலீஸ் அவரு டேபிள்ல உட்காந்துட்டு எதையோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கோவமா இருக்காரு, சோகமா இருக்காரு அப்படின்ற விஷயத்த மரியா பார்த்துட்டு அவங்களே போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் அப்படி சோகமா இருக்க, எதுக்காக ஒரு மாதிரி பரபரப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணை எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டும் நானும் ஒரே டைம்ல ஒன்னா ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணோம், அவனும் போலீஸ் நானும் போலீஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனை, நாங்க சரியா பேசுறது கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு பிரிஞ்சு வந்து வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு இல்லனா லிவிங் டுகெதரா வாழ ஆரம்பிச்சா போல. இப்போ அவன் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டை மீட் பண்ணா கண்டிப்பா அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது உன் ஃப்ரெண்டு பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மரியா கேக்குறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. கண்டிப்பா அந்த ஷூட் பண்ணவனுக்கு நல்லாவே ஷூட் பண்ண தெரிஞ்சிருக்கு, நல்லாவே ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆள் தான் ஷூட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் புதுசா வந்த கேப்டன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பெருசா இந்த சீன்ல காட்ட மாட்டாங்க, காட்டினாலும் பயங்கர மொக்க சீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே கட் பண்ணி தூக்கிடுறேன். இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பிளட்டை டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு கேட்கும் போது இல்ல, என்னை விட அந்த கண்ணாடி போட்டவன் இருக்கான் இல்லையா, அவன் செமையா ஒர்க் பண்ணுவான், என்னை விட செம ஜீனியஸ், அவங்கிட்ட கொடுங்க டெஸ்ட் பண்ணி உடனே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா அவனுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டே இருந்தா அந்த வேலையில ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்மள பிடிக்க இன்னும் கொஞ்சம் நம்மளே டிலே பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வராரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோனுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய அம்மா வந்திருக்காங்க. அவங்க ஜாலியா பேசிட்டே இருக்கும் போது ஹீரோ வராரு. ஹீரோ அப்படியே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே எல்லாருமா பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த லேடியை பார்த்தாலே ஏதோ ஒரு ஈவல் லேடி மாதிரி தெரியுறாங்க, இவங்க கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இந்த குட்டி பையன் இன்னமும் அந்த நியூஸ்ல பார்த்த டெட் பாடிஸை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீ ஒன்னும் பயப்படாத, உன்ன மாதிரி சின்ன பசங்களெல்லாம் அந்த கொலைகாரன் எதுவும் பண்ண மாட்டான், நீ பயப்படாம சாப்பிடு அப்படின்னும் போது அதுவும் கரெக்ட் தான், அந்த கொலைகாரன் ரொம்ப மோசமானவன் கிடையாது, ஏன்னா மோசமான கிரிமினல்ஸை மட்டும்தான் அந்த கொலைகாரன் கொலை பண்ணிருக்கான். என்ன கேட்டா அந்த சீரியல் கில்லரை பிடிக்காமலே இருக்கலாம்
பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மா சொல்லும் போது இவங்களை பார்த்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே தப்பா நினைச்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம தங்கச்சியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு பாடியை பிக் பண்ணிருப்பாங்க. அந்த பாடியை பத்தி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு வந்து ஏஜென்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவனா இருந்திருக்கான். இதுக்கு முன்னாடியே தன்னுடைய அப்பாவையே கார் ஏத்தி கொலை பண்ணிருக்கான். இந்த விஷயத்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே பார்த்திருக்காங்க. தன்னுடைய குடும்பமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமைதியா விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் எக்கச்சக்கமான கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்திருக்கான். நிறைய பேரை கொலையும் பண்ணிருக்கான். அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கே இறந்து போன அந்த பையனை பிடிக்கவே இல்லை. ரொம்பவே கரிச்சு கரிச்சு கொட்டுறாங்க. எப்பா நல்ல வேலை செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னும் போது சூப்பர்மா, நீ இந்த மாதிரி தான் நிறைய வேலை பாக்குற, நாளுக்கு நாள் உன்னுடைய டேலண்ட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் பாராட்டுறாரு. சரி ஓகே, நீங்க நைட் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்கும் போது நைட் ஒரு டேட் இருக்கு, என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட வெளியே போறேன் அப்படின்னு சொல்றாரு. நீயும் இந்த மாதிரி பர்சனல் லைஃப்க்கு கொஞ்சம் டைம் கொடுக்க ட்ரை பண்ணு, ஒர்க் டைம் வேற பர்சனல் டைம் வேற பிரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட நான் கிளம்பி அந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு போறேன், போறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பான்சர் பொண்ணை மீட் பண்ண போறேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல, நீ வேணா வேற ஸ்பான்சரை தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து தங்கச்சிக்காரி அந்த ஏஜென்ட் சொன்ன விஷயமும் கரெக்ட் தான், நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்துக்கணும், பழைய விஷயம்லாம் யோசிச்சு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜிம்முக்கு போறாங்க. ஜிம்ல ஒரு பையனை மீட் பண்ணிருப்பாங்க. அவனுக்கும் இவங்களுக்கும் நல்லாவே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இந்த கெமிஸ்ட்ரிய நம்ம ஹீரோவுடைய வீடு வரைக்கும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு சறுக்கு மரம் விளையாடிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ கரெக்டா வீட்டுக்கு வராரு. இந்த பொண்ணு ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கா போல, எப்ப பார்த்தாலும் எதுக்காக இவ்வளவு ஹெல்த் கான்சியஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்க அந்த பொண்ணும் பையனும் கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ கன்றாவி டோரை லாக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து தங்கச்சிக்காரியை மீட் பண்ணி யார் இவன் நியூ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நியூ பாய் ஃப்ரெண்டு, இப்பதான் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ கேளோ கேட்டு நாசமா போ, நல்ல பையனான்னு மட்டும் பாத்துக்கோ. அந்த கண்ணாடி போட்டவன் எதையோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னானே, நீங்க எல்லாரும் கூட சந்தோஷமானீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ஒரு ஆல்கியை கண்டுபிடிச்சான், அதாவது பாசியை கண்டுபிடிச்சான். அந்த பாசியை வச்சுதான் கொலைகாரனை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னும் போது அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு போட்டு மூலியமா தான் இந்த எல்லா கார்பேஜ் பேக்கையும் கொண்டு வந்து அந்த கொலைகாரன் போட்டு போயிருக்கான். போட்டை கண்டிப்பா ஒரே இடத்துல தான் நிப்பாட்டி வைப்பான். அந்த இடத்துல இருந்து போட்டு மூலியமா தான் அந்த பாசி வந்திருக்கு. அந்த பாசி வந்துட்டு கார்பேஜ் பேக்குள்ள போயிட்டு அந்த டெட் பாடியுடைய வயிற்றுக்குள்ள வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற விஷயம்லாம் சொல்றாங்க. அதாவது போட்டை எங்க நிப்பாட்டி வைப்பான்னு கண்டுபிடிச்சாலே முக்காவாசி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது போற போக்க பார்த்தா எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பக்குன்னு ஆகுது. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம டாம காமிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பாடியை பிக் பண்ணிருப்பாங்க, இவரும் பிக் பண்ணிருப்பாரு. ஆனா இவரால அந்த இறந்து போனவன் வந்துட்டு ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண முடியல. இப்போ டாம் என்ன பண்றாரு அப்படின்னா செத்து போனவனுடைய பொண்டாட்டியை கூட்டு வந்து உட்கார வச்சு, இதுக்கு முன்னாடி உங்க புருஷன் ஏதாவது தப்பு பண்ணிருக்காரா, யாரையாவது கொலை பண்ணிருக்காரா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காரா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லவே இல்ல, என் புருஷன் ஒரு உத்தம, அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை உலகத்திலேயே பார்க்க முடியாது அப்படின்றாங்க. இல்லமா தயவு செஞ்சு சொல்லுமா, இதுக்காதாம கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது இல்ல என் புருஷன் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவருக்கு மண்டகா, இது பிக் பண்ண எல்லாரும் அவர் குற்றவாளி அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம டாமால மட்டும் இந்த இறந்து போன பாடிக்கு சொந்தக்காரன் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மொட்டையை காமிக்கிறாங்க. மொட்டை போயிட்டு அந்த இறந்து போன லேடியோடைய புருஷனை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மொட்டை போலீஸ் நேராவே கேக்குறாரு, நீ தான் உன் பொண்டாட்டிய கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் ஜாலியா ஆமான்னு சொல்ல, உடனே நம்ம மொட்டை போலீஸ் கையில கன் எடுக்கிறாரு. நீ திரும்பி நில்லு அப்படின்னும் போது அவரும் கையில கன் எடுக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நேரா கண்ணாடிக்காரிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ ஏதோ ஒரு பாசியை கண்டுபிடிச்சியாமே, அதை வச்சு எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன இந்த ஆளு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றான், இவ்வளவு நம்பிக்கையா இருக்கான், போற போக்க பார்த்தா இவன் புச்சு குத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே பயத்தோட உட்கார்ந்துட்டே இருக்கும் போது அங்க வந்த புது கேப்டனு இந்த கண்ணாடிக்காரர்கிட்ட நான் சொன்ன வேலையை முடிச்சியான்னு கேட்கும் போது இன்னும் முடிக்கல, கூடிய சீக்கிரமே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க கடுப்பாயிட்டாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து வேலையும் பார்க்கறது கிடையாது, ஒன்னும் பார்க்கறது கிடையாது, ஊரு கதை உலக கதை ஃபேமிலி கதைலாம் பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு இது ஸ்டேஷனா இல்ல பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கத்திட்டே இருக்கும் போது அப்போ அங்க வந்த மரியா கை தாங்களா அப்படியே உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. வாங்க அமைதியா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இவங்க கத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுருவாங்க. இவங்களால பிரஷரை தாங்க முடியல. ஒரு பக்கம் ஸ்டேஷன்ல எக்கச்சக்கமான கேஸ், அது ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டே இருக்கும் போது பர்சனல் லைஃப்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்றாங்க
இருக்காங்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவன் சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கான், சண்டை போட்டுட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே மன ரீதியா வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி மொட்டையை காமிக்கிறாங்க. இவங்க கன் பாயிண்ட்ல பேசிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா, நீ எதுக்காக உன் பொண்டாட்டிய கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ வந்துட்டு என்ன பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்ணுவா, அவளை மாதிரி ஒருத்தி கூட வாழவே கூடாது, அவளும் வாழக்கூடாது, அதான் கொலை பண்ண அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா கண்ணை கீழே போட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவரு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை ஷூட் பண்ண ட்ரை பண்ண, மொட்டை அவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம மரியா உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அங்க வந்த சீஃப், நீ மட்டும்தான் இந்த ஸ்டேஷனுடைய கேப்டனா இருக்க தகுதியான ஒரே பொண்ணு, உன்னால மட்டும்தான் இந்த ஸ்டேஷனுக்கு கேப்டனா இருக்க முடியும், நீயே வேணான்னு சொன்னா கூட கண்டிப்பா உன்னை நான் அந்த போஸ்டிங்ல போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்லிருப்பாங்க இல்லையா, நீ அந்த பொண்ணை கழட்டி விடு, அந்த பொண்ணு கூட நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதனால ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி, இந்த மாதிரி உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, பேசுறது பிடிக்கல, நீ எனக்கு ஸ்பான்சர் பண்றதே பிடிக்கல, நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் யாருன்னு உனக்கு ப்ரூவ் பண்றேன், உன்னுடைய எல்லா பிரச்சனையும் என்னால் தீர்த்து வைக்க முடியும், நீ என்ன நம்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என்ன ஒரு ஃப்ரெண்டா பாரு, ஸ்பான்சரா பார்க்காத அப்படின்னும் போது இந்த பொண்ணை எப்படியாச்சும் கழட்டி ஒண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாடியெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அங்க இந்த பொண்ணை கூட்டு போறாரு. அந்த பாடியெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு பயந்து ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டெட் பாடியெல்லாம் பார்த்து இந்த பொண்ணு ரெஸ்ட்கிட்டு இருக்கா. உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு ஆள் தான் இவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிருக்கான், அவன் ஒரு ஆர்டிஸ்ட், பயங்கரமான கலைஞன் அப்படின்னு சொல்லும் போது, யாரையா இந்த பொண்ணு, நம்மளை விட ஒரு பெரிய சைக்கோவா இருப்பா போலி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வெளியே வராரு. இந்த பொண்ணு கிட்ட பேசும்போது நம்ம ஹீரோக்கு அந்நியமாவே தெரியல, இந்த பொண்ணு கூட பல நாள் பழகின மாதிரி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் என்னையே உங்ககிட்ட பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. நம்ம தாம காமிக்கிறாங்க. கடைசியா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு பொண்ணு கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை நேரா போயிட்டு வீட்டுல மீட் பண்ணி, நான் ஸ்டேஷன்ல இருக்கும் போது கொஞ்சம் கோவமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, ஹெட்டேக்கான ஒரு வேலை, அந்த கொலைக்காரன் கொலை பண்ணி போட்ட எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல குற்றவாளியா இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்க கிட்ட கேட்டேன், நான் உங்களை தொல்லை பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, இல்ல இல்ல நீங்க உள்ளுக்குள்ள வாங்க, என் புருஷன் கன்லாம் வீட்லயே வாங்கி வச்சிருக்காரு, அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. மனுஷன் அமைதியா பேசி உண்மையை வாங்க ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த டெட் பாடி எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டெட் பாடி எல்லாம் அழுகி போகாம இருந்தா தானே நீங்க வந்துட்டு என்ன கண்டுபிடிப்பீங்க, முதல்ல இதை அழுகி போக வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீசருக்கான கம்ப்ரஸர் வால்வை உடைச்சிட்டு போறாரு. அடுத்து மரியாவை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புதுசா வந்த கேப்டனுடைய கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பாய் ஃப்ரெண்டு. இவங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்களுக்கு அந்த கேப்டன் பதவி வேணும், அதை எப்படியாச்சும் பறிக்கணும் அப்படின்னா மென்டலி ஒரு சண்டையே போட்டிருக்காங்க. எனக்கு எப்படியோ கேப்டன் பதவி கிடைச்சிருச்சு, நீ இங்க இருந்து கிளம்பு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழட்டி விடும்போது அவன் அசிங்கமா திட்டி விட்டு கிளம்புறான். அடுத்து மறுநாள் காலையில அந்த ஏஜென்ட் டீமோட டென்ட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது எல்லா பாடியும் அழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ தான் கம்ப்ரஸரை உடைச்சிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா, அதனால எல்லாமே அழுகி போச்சு அப்படின்ற மாதிரி டென்ஷன்ல இருக்காங்க. ஹீரோ நேரா போயிட்டு அந்த கண்ணாடி போட்ட அசிஸ்டன்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு மாதிரி சோகமா இருக்கும் போது, பரவாயில்ல வீடு பாத்துக்கலாம், இப்போ நெக்ஸ்ட் என்ன ஐடியா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பெருசா எந்த பிரச்சனையுமே கிடையாது, அந்த பாசியை வச்சுதான் கொலைக்காரனை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல, பாசி இப்போ அழுகி போலையா, டெட் பாடியே அழுகி போச்சு, பாசியை எப்படி கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பாசி வந்துட்டு டெட் பாடியோடைய உடம்புக்குள்ள வாய்க்குள்ள மட்டும் இல்லாம அந்த பாறையில எல்லாம் கூட ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, நான் கொஞ்சம் சாம்பிள் கூட கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வச்சு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இதோட 4வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோவையும் முடிச்சுக்கலாம் மக்களே. நாளைக்கு 2 எபிசோட் போடுறேன். உங்களுக்கு டெக்ஸ்டர் சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல வர பெல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வச்சா மட்டும்தான் என் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாலயாச்சும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதுலயும் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே மக்களே, பாய்.